கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 7வது வசனம். ரோமர் 14:7, ரோமன்ஸ் 14:7. நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. அப்போ இது சாப்பாடு இல்ல, இது நாட்கள் இல்ல, இது நம்ம யாருக்கு சொந்தமானவர்கள், நம்மை ஆளுபவர் யார் அப்படிங்கறதுதான் கேள்விங்கிறத ரொம்ப அழகா நேர்த்தியாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை. அப்ப எந்த ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவருக்கென்று வாழுகிற எந்த ஒரு மனிதனோ அவன் தனக்காக வாழ்வதே இல்லை. ஏன்னா அவன் தன்னுடைய சுயத்தை வெறுக்கக்கூடியவனா. அதனாலதான் என்ன பண்றான், அவன் சுயமா தன்னை ஆள்வதில்லை, சுயத்தை நடுநிலைப்படுத்துவதில்லை, தனக்கு சொந்தம் இல்லை. அப்ப ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்ன, என்னுடைய தெரிவு, என்னுடைய சுதந்திரம், எனக்கு உண்டானது, அது கிடையாது. ஏன்னா கிறிஸ்துவனுடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது. அப்போ நான் கிறிஸ்துவுக்கு என்று வாழுகிறேன்னா நான் என்ன பண்ண முடியாது, எனக்காக வாழ முடியாது. நான் யாருக்காக வாழணும், கர்த்தரா எனக்கென்று மரித்து உயிர் தெழுந்த கர்த்தருக்கென்று. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 15வது வசனம் மிக தெளிவா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு இல்லையா? பிழைத்திருக்கிறவர்கள் நீ தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்கென்று மரித்து உயிர் தெழுந்த கிறிஸ்துவுக்கென்றே பிழைத்திருக்க வேண்டும். அப்ப என்ன, ஒரு கிறிஸ்தவன் என்றவன் என்ன, நான் கிறிஸ்துவுக்கென்று வாழுகிறேன், நான் பிழைத்திருக்கிறது நான் அல்ல. கலாத்தியர் 2:20 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், பிழைத்திருப்பது நான் அல்ல, யாரு, என் மேல் பிரியமாய் இருந்து எனக்காக மரித்த என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடியதாக. கொலோசியர் 3:3 சொல்லும் என்ன சொல்றாரு, நான் கிறிஸ்துவுடனோட மரித்தோம், என்ன பண்ணா நம்முடைய வாழ்க்கை என்ன, கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் உள்ளிருக்கிறது என்று சொல்லக்கூடியதா. அப்ப என்ன, ஒருத்தனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. அதாவது அவனுடைய மரணமும் என்ன, சுயம் கிடையாது. நீங்க எப்படி ஜீவனா இல்லையோ அதே மாதிரி நீங்க மரணமும் அது கிடையாது. ஏன்னா உங்க வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு, கிறிஸ்துவுக்கு ஆயிடுச்சு. அப்ப உங்களுடைய மரணமும் கிறிஸ்துக்குள்ள ஆயிடுச்சு. அப்ப உங்களுடைய மரணம் கிறிஸ்துக்குள் ஆகும்போது உங்களுடைய நித்தியமும் கிறிஸ்துக்குள் ஆகுது. அப்போ மரணம் என்பது கிறிஸ்துவுக்கு நீங்கள் அடிமையா இருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களா இருக்கிறீங்கிறதுனால உங்களுடைய மரணம் அதிலிருந்து உங்களை விடுதலை செய்யாது. மரணம் என்ன பண்ணுது, நம்மள இந்த சரீர பிரகாரமான மரணம் நம்மள என்ன கொண்டு போகுது, நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கொண்டு போய் சேர்க்கிறது. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 20-21 சொல்றாரு இல்லையா, நான் இங்க இருக்கிறதா மரிச்சு போறதா, இங்க இருந்தா உங்களுக்கு பிரயோஜனம், மரித்தா என்ன, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்ன, இந்த செய்தியை கேட்கிற நம்ம எல்லாருக்கும் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்தவ எல்லாரும் சொல்றது என்ன, கிறிஸ்து உங்களுடைய எஜமானன். உங்களுடைய ஜீவனா இருக்கட்டும், மரணமா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய நித்தியமா இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் ஓனர், எல்லாத்துக்கும் அதிபதி யாரு, கிறிஸ்துவே. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்ப நீங்க யோசிங்க. இப்ப நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ள பிழைத்திருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறோம், நம்ம சுயத்துக்கு இல்ல அப்படின்னு சொல்லும் போது நம்ம தனிப்பட்ட முறையில எந்த ஒரு முடிவும் கிறிஸ்து இல்லாம நம்ம செய்ய முடியுமா, முடியாதா? முடியவே முடியாது. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு தேவ ஆவியானவர் மூலமா அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு, நீ உனக்குன்னு சாப்பிட முடியாது, உனக்குன்னு சாப்பிடாம இருக்க முடியாது, நீ உனக்குன்னு சில நாளை அனுசரிக்கிறவனா இருக்க முடியாது, உனக்குன்னு சில நாள்களை அனுசரிக்காதவனா இருக்க முடியாது, நீ உனக்குன்னு வாழ முடியாது, உனக்குன்னு மரிக்க முடியாது. எல்லாமே யாருக்கு, கர்த்தருக்கென்று. அப்போ இதனால என்ன நடக்கும், ஒரு பலமானவன் பலவீனமானவனை உதாசீனப்படுத்த மாட்டான், ஒரு பலவீனமானவன் ஒரு பலமானவனை நியாயம் தீர்க்க மாட்டான். 2 பேரும் அவங்கவுங்க இருதயத்துல கடிந்து கொள்ளப்பட்டவங்களா அவங்க காரியங்களை செய்வாங்க. 2 பேரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களா இருப்பாங்க. 2 பேரும் கர்த்தரை கனப்படுத்துகிறவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா 2 பேருக்குமே அவர்தான், கிறிஸ்து தான் என்னவா இருக்கிறாரு, எஜமானனா இருக்கிறாரு. அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்க நம்ம எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்றோங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்களும் நானும் நமக்கு சொந்தமானவர்கள் அல்லவே. ஏன்னா கிறிஸ்து தான் மரணத்திற்கும்
ஜீவனுக்கும் அதிபதி. அப்ப எல்லா முடிவுகளும் அவருடைய அதிகாரத்தின்படி இருக்க வேண்டும். இதத்தான் நமக்கு மிக தெளிவாக சொல்லி கொடுக்கிறாரு. அப்போ இது நம்ம கர்த்தருடைய அதிகாரத்திற்கு கீழே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்முடைய சுய தெரிவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவிட்ட ஒப்படைத்து, ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் சொல்லி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழுவோம். செய்வோமா? வல்லபிதாவே, அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ பிழைத்திருக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்கென்று பிழைத்திருக்கிறோம், மரிக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறோம். அதனால ஆண்டவரே, நாங்கள் சுயமாய் எதையும் செய்யவில்லை, எல்லாமே நீர்தான் என்பதை புரிந்து கொண்டோம். அதனால அதற்கேற்றாற் போல் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.